இங்கே பாயாசமும் நல்லா கொதிக்குது. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஜவ்வரிசி, சேமியா, பால் கொதித்தது போதும். இதை எடுத்து இதில் வடிகட்டி எடுக்க வேண்டியது. பாலில் சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் தான் காய்ச்சணும். உங்களுக்கு பாயாசம்லாம் திக்காக இருந்தால் எங்கள் வீட்டில் பிடிக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான். இது அப்புறம் காய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இறுகிடும். அந்த ஜவ்வரிசி சேமியாலாம் என்ன ஆகும்னா கரைஞ்சி பாயாசம் ரொம்ப திக்காக வந்துடும். குட் ஈவினிங் மோனி ஜெசிகா. ஒரு லைக் போடுங்க. பொங்குற மாதிரி இருக்குது, அதனால் சிம்மில் வச்சுக்க வேண்டியதான். ஜெசிகா நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு பாயாசம் வந்துடும். எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் உலர் திராட்சையையும் முந்திரி பருப்பையும் இதில் சேர்க்க வேண்டியதுதான். தேங்க்யூ ஜெசிகா, லைக் போட்டதுக்கு. இப்போ இதுலேயும் நெய் மிக்ஸ் ஆகியிருக்கும், அதனால் லைட்டாக இதை எடுத்து இதை அப்படியே ஷேக் பண்ணி திருப்பி அதில் ஊற்றியாஇருக்கும். லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கிட்டையும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டால் நல்லாயிருக்கும். இனிமேல் லைவ் போடும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜெசிகா. திடீர்னு தான் தோணுச்சு, சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஜெசிகா. நல்லா கொதிக்குது. தண்ணியாக இருந்தாதாங்க பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. திக்காக இருந்துச்சுன்னா சில பேர்த்துக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. இந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக லாஸ்ட்டாக 1 பிஞ்ச் சால்ட்டு போடணும். இவ்வளோ போட்டால் போதும். அதுதான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். சர்க்கரையை தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு. இன்றைக்கி டீலாம் குடிக்கல. இன்றைக்கி பாயாசம் தான் எங்களுக்கு. டீ காஃபி எல்லாமே நோ டீ. நீங்கள் டீ குடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸு? ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிட்ஸுக்கு ப்ளூ கிஃப்ட் கொடுங்க சிஸ்டர்.